ஒருத்தர் ராமேஸ்வரத்துக்கு போனார். சென்னையிலேருந்து கிளம்பி போனார். ரொம்ப தூரமா சென்னையிலேருந்து ராமேஸ்வரம். கடலில் போய் குளிச்சார். அவருக்கு கடலில் முன்ன பின்ன குளித்து பழக்கம் இல்லை. கடலில் முங்கி முங்கி குளிக்கிறதுக்கு பயமாக இருந்தது. அதனால் கடையில் ஒரு சொம்பு வாங்கினார். புது சொம்பு 200 ரூபாய்க்கு வாங்கினார். வாங்கி கடல் தண்ணியை எடுத்து தலையில் ஊற்றி குளிச்சிட்டார். துணி மாற்றிட்டு இப்போ கோவிலுக்குள்ளே போகணும். ஆனால் சொம்பை என்ன பண்ணுறதுன்னு தெரியலை. புது சொம்பு, பணம் கொடுத்து வேற வாங்கியிருக்கிறாரா. என்ன பண்ணார், மண்ணை தோண்டி அந்த இடத்துல சொம்பை வச்சு மண்ணை மூடிட்டார். இப்போ சொம்பு பத்திரமா இருக்கா? ஆனால் எங்கே வச்சார்னு அடையாளம் தெரியணும்ல, அதுக்காக ஒரு குச்சி எடுத்து அந்த இடத்துல நட்டு வச்சுட்டு போயிட்டார். கோவிலுக்கு போனார், சாமி கும்பிட்டார், வேண்டினார், பிரசாதம் வாங்கி சாப்பிட்டார், பிரகாரத்தை சுத்தினார், வெளியில் வந்தார். சொம்பை எடுத்துட்டு சென்னைக்கு போகலான்னு பார்த்தா 200 குச்சி நட்டு இருக்கு. எத்தனை குச்சி? இவரே சொம்பை மண்ணுக்குள்ள வச்சு மூடி குச்சியை நட்டு வைக்கிறத பார்த்தா யாரோ ஒருத்தர், ஓ இந்த கோயில் சாமியை இப்படிதான் கும்பிடணும் போல இருக்குன்னு அவர் புதுசா ஒரு சொம்பு வாங்கி அவர் ஒரு குழியை தோண்டி அவர் அந்த சொம்பை மூடி அவர் ஒரு குச்சியை நட்டு வச்சுட்டு போனவங்களை கூட, ஏய் இந்த சாமியை இப்படிதான் கும்பிடணுமா, இல்லைன்னா சாமி குத்தாயிடும், இப்படிதான் கும்பிடணும்னு 200 குச்சி நட்டு வச்சிருக்கிறாங்க. அப்ப ஏன் பண்றோம், எதுக்கு பண்றோம், இதெல்லாம் நாம தெரிஞ்சு பண்ணணும்.